மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கடவுள் துணைக்கு மட்டும்தான் வருவாங்க, கடவுள் வழிகாட்டுவாங்க. அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க மிதுன ராசிக்காரங்க. எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்டால் உதவின்னு இவங்களுக்கு தேவைப்படும் போது எதிர்பார்க்குறப்ப யாருமே இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யலை, நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டா கூட, அப்படி இருந்தாலும் கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தட்டி கழிப்போம். அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சு அவ்வளவு எதிர்பார்த்தேன், யாராவது எனக்கு உதவி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் மிதுனம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை மனசில் வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. மிதுன ராசி ஒரு சில நேரங்களில் யோசிப்பாங்க, நமக்கு புத்தி இல்லையா என்னன்னே தெரியல, நம்மளால மட்டும் ஏன் மற்றவங்க உதவி கேட்டால் மறுக்கவே முடியல, அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. ஏன்னா புதன் பகவான அதிபதியாக கொண்டிருக்கிறதுனாலேயே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலையுமே ஈடு என கட்டவே முடியாது. எப்பவுமே எதிர்காலத்தில் மனசில் வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க. இருந்தாலுமே நிறைய இடத்துல நீங்கள் ஏமாந்துக்கு போகிறதுக்கு காரணம் எல்லாத்தையுமே நம்புறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தான் செயல்படுவீங்க. இனி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீருங்க. சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல உங்களுக்கு இனி வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? அதாவது 26 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகம் கிடைக்க போகுதுங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் குருவும் சுக்கிரனும் இணைவு, அதாவது உங்கள் ராசியில் போய் குருவும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் இணைவு பெறாங்க. அப்புறம் சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிபதி, பஞ்சம ஸ்தானத்தில் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி. இதே இந்த சுக்கிரன் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும். இந்த சுக்கிரன் தாங்க உங்கள் ராசியில் அமர போகிறாரு. அப்போது உங்கள் ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னா குரு பகவான். குரு அப்படிங்கிறது யாருங்க? 7க்குரியவன், திருமண ஸ்தானத்தோட அதிபதி, தொழில் ஸ்தானத்தோட அதிபதி. அதே குரு அவர் ராசியில் அமர்றாரு. அப்போ உங்கள் ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணைவு பெறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது மிதுன ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். 5க்குரியவன், சரிங்களா? யோகத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அப்போ குரு அப்படிங்கிறது நல்லது. குருவும் சுக்கிரனும் இணைகிறாங்க. இந்த 2 பேருமே பணத்தை கொடுக்கக்கூடியவங்க, தனத்தை கொடுக்கக்கூடியவங்க. உங்கள் ராசியில் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குமா? கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக செயல்படும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனப்பிராப்தம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது குரு யாருங்க? தேவர் குருவுக்கு தலைவன், ஓகேங்களா? சுக்கிரன் பாருங்க அசுர குரு. இவங்க 2 பேருமே ஸ்ட்ரைட்
கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஆனவங்க. குரு வந்து கிழக்க போகிறாருன்னா சுக்கிரன் வந்து மேற்க போவார். அப்போ இந்த ஒரு எதிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த தன்மை இருக்கிறதுனால சில விஷயங்கள், அதாவது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க, எதிர்மறை கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த 2 இடத்துலையும் கணவன் மனைவி இருக்காங்க. அப்போ கணவன் கிழக்க போனார்னா மனைவி மேற்க போவாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா எதிர்த்தன்மை, எதிர்கருத்துகள் நிறைய வரும். கருத்து மோதல்கள் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த மிதுனத்திற்கு சிறப்புங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரத்தில் சிறப்பு. ஏன்னா குரு அப்படிங்கிறது 10க்குரியவன். அதனால் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கார் இல்லையா, அப்போ இந்த 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைவு பெறாங்க. அப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். தொழில் விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். குருமார்களினுடைய ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அப்போ குரு அப்படிங்கிறது யாருங்க? கடவுள். கடவுளினுடைய அனுகிரகம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் மிதுனத்திற்கு சிறப்பு தருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னா 5ஆம் அதிபதியும் குழந்தைக்கார கிரகமும் சேர்ந்து உக்காந்துருக்கிறது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு தாங்க பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லைங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தெரியும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து டெய்லியும் கோயிலுக்கு போகிறேன், 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கியமே இல்லை. எல்லாரும் பேசுகிறாங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, பண்ணாத வழிபாடு இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. குழந்தைக்காக செலவு செய்கிறது, குழந்தைகளுக்காக திருமணம் செய்வது, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது, வெளிநாட்டுக்கு போகிறது, உயர்கல்வி படிக்கிறது, ஆசிரியர் சார்ந்த விஷயத்தில் போதனைகளை பெறுறது ரொம்பவே முக்கியங்க. சட்டம், நிதி, நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனத்திற்கு அமையுங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் அதிபதியோட இந்த குரு சேர்ந்துருக்கு, உங்கள் ராசியில் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்காகவும் ஏதாவது எடுத்து செய்யணும், அல்லது வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கி மகிழணும், தன்னோட ஆசைகளை பூர்த்தி கொள்ளணும். ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து நடக்குங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது பாருங்க அழகு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ கலைத்துறையில் உங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சின்ன திரைக்கு போகணும், தொலைக்காட்சியில் போகணும், டிவியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நடிகர் நடிகைகளாக மாறணும் அப்படின்னா அழகு சார்ந்த விஷயத்தில் பியூட்டிஷியன் இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும். இவ்வளவு நாளாக கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. பெண்கள் சார்ந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு, பெண்களே எடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையை குறிக்கக்கூடியதுங்க. இப்போ விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது சொகுசுங்க. சொகுசு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி வண்டி வாகனம் சரி பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை சாரத்தில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய்ங்கிறது யாருங்க? மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்கிரன் செவ்வாயை செயல்படுவாருங்க. அப்போ சொல்லவே தேவையில்லைங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதாவது இந்த உணர்வுகள் எல்லாமே அதிகமாக வெளிப்படுத்துங்க. இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு துரிதப்படுத்தும். இந்த காலகட்டத்தில்
கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே தருவீங்க. அதுலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சுக்கிரன் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்நியர்கள் இந்த வெளிநாட்டுக்கு அந்நியர்கள் வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையே இப்போ வாழ போகிறீங்கன்னே சொல்லலாம். இதுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் இவங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தடைகள் நீங்கும், தாமதங்கள் எல்லாமே விளங்கும். இன்னொரு வழிபாடு சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுறதும் உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அமோகமான நாளுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தொடங்குறதுக்கு இந்த ஒரு நாட்களை மட்டும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக அமையுங்க. சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் இதையே தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே மாறுற மாதிரிக்கு தெரியலையே அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. ஆமாங்க, 2025 ஆரம்பமாகி 6 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் திரும்பி பாருங்கள், இந்த 6 மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எங்கே இருக்கீங்க, யார்கிட்ட இருந்து விலகிட்டீங்க, யார் யார் கூட சேர்ந்துருக்கீங்க, இப்போது உங்கள் மைண்டு எங்கே இருக்குது, வேலையில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு, உங்கள் மைண்டில் என்னென்ன அந்த மனக்குழப்பங்கள் வந்தது, என்னென்ன எந்தெந்த உறவுகிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடச்சிருங்க. கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஏன்னா உங்களை பற்றி எல்லாம் என்னென்ன நினச்சாங்க, என்னென்ன பேசுனாங்க, முக்கியமாக உங்களை முன்னேறக்கூடாதுன்னே நினச்ச நபர்கள் யார் யார், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆளவாரி விடணும்னு நினச்சாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையுமே இந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஒன்று, இந்த கடந்த 6 மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனாலும் இல்லை எனக்கு இன்னும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கவலைப்படாதீங்க. இன்னும் 6 மாதம் இருக்குங்க. பாருங்கள், இந்த 2025 முடியறதுக்குள்ளே மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம யார், எங்கே இருக்கோம், எதனால் இங்கே இருக்கோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணாமல் இருந்திருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்னு அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இழந்தவர்கள் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறதே மிதுன ராசிக்காரங்க தான். ஆமாங்க, இந்த பதிவை பார்க்குறவங்க உண்மைனா நீங்கள் ஒத்துக்கோங்க. நிஜமாக சொல்கிறேங்க, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தையும் நேரத்தையும் இழந்துட்டோமைன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில காலகட்டத்தில எல்லாம் ஒரு சில விஷயத்தவே பண்ணாமையே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் ஆல்ரெடி எப்பயோ உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்தோஷமாகட்டும், கஷ்டமாகட்டும், துக்கமாகட்டும், துயரமாகட்டும், சோதனையாகட்டும், வேதனையாகட்டும் எல்லாமே ஒரே ஒருத்தர் தாங்க காரணம். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு நபர் தான். யார் தெரியுமா? நீங்களே தான். ஆமாங்க, மிதுன ராசிக்காரர்கள் இது உண்மைனா நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் சேர்ந்த நபர்கள் அவங்களால தான், நீங்கள் சேர்ந்த நபர்கள் நீங்கள் பண்ண விஷயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்குங்க. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் கடந்த காலம் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா, கடந்த கால புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல உண்மைகள் அதில் தெரிய வரும். ஆமாங்க, இந்த இடத்துல இந்த முடிவை நான் எடுத்துகிட்டு இறங்கினேன், அதுதான் இன்றைக்கி எனக்கு ப்ராப்ளம். மிதுன ராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்பவர்களே இருக்காங்க. யார் தெரியுங்களா? பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் தன்னோட சுய சிந்தனையோடு வாழ்பவர்கள் முன்னேற்றத்தை அடைவாங்க. ஆனால் மற்ற மனிதர்கள் எல்லாருமே ஏன் தடுமாறுறீங்க தெரியுமா? அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். யாராவது நடுவில் உள்ளே வந்து அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இல்லை இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஆயிரும்னு உங்கள் மனசை எப்போவுமே குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான்
பாருங்கள், இதுதான் சரியாக பண்ணக்கூடிய நபர். உங்களை வந்து குழப்பி விட்டுட்டு சரியாக பண்ண விடாமல் பண்ணிட்டு கடைசியாக ஏங்க இது கூட உங்களுக்கு சரியாக பண்ண தெரியாதா, பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே அப்படின்னு உங்கள் மேலேயே பழி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையே. இதுதான் வந்து உங்கள் லைஃப்பில் திரும்ப 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 ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வேலைக்கு போகிற இடத்துல கூட பாருங்கள், உங்களை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்குவாங்க. ஆமாம், நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி நமக்கான திறமையை காட்டலாம், நமக்கான இடமா இருக்குது அப்படின்னு நினச்சி நேரங்கால பார்க்காம உழைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே இருப்பவர்களும் சரி, ஓகே இப்படி ஒருத்தர் கிடச்சிட்டாங்களா, சரி எப்படி நம்ம பயன்படுத்திக்குவோம், நம்ம வேலைக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி சில இடத்துல பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க வந்து மாட்டிக்கிறாங்க. இதனால தான் இங்கே பாருங்கள், பெரும்பாலும் 4-5 மாதத்துக்கு ஒரு வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நிலையான ஒரு வேலையில் இருக்கிறதுக்கான மைண்ட் செட்டே பெரும்பாலும் இருக்காதுங்க. போவாங்க, 4 மாதம் இருப்பாங்க, அடுத்து அந்த 4 மாதத்தில் வந்து திருப்தியே இருக்காது. அட போப்பா, இந்த ஒரு வேலையில் ஏதோ ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. எனக்கு இந்த வேலை வந்து சரியில்லைங்க, எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க, திரும்பி வேறு வேலையை தேடுவீங்க. அப்போ பாருங்கள், இப்படியே வாழ்க்கை வந்து உங்களுக்கு போயிட்டு இருந்தால் நேரம் காலம் வந்து வீணாக தாங்க செய்யும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நேரம் காலம் வீணாயிருச்சுன்னு. பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க. இதுதாங்க உங்களோட மைனஸ். இது தெரிய வந்துச்சு அப்படின்னாவே அதை இனிமேல் வந்து நீங்கள் நடக்க விடாமல் பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களை தடுமாற விட்டு கீழே விழுக விட்டு அதை ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரசிப்பாங்க. உங்களுக்கு எதிரான நபர்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்குங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கான சில எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, குறிப்பாக இப்போ விருச்சிகம், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க அவங்களுக்காக. ஏன்னா அவங்க அப்படியே ஓப்பனாக பேசுகிறது வந்து எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுகிறது. இதனால் எல்லாம் வந்து நிறைய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அவங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்படின்னா சரி சரி சரின்னு அமைதியாகவே போவீங்க. ஆனால் சரி சரின்னு போகிற உங்களை தான் ஆட்டி படைப்பாங்க, படாத பாடுபடுத்துவாங்க, தேவையில்லாமல் உங்களை பற்றி வதந்திகளை வந்து கிளப்புவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. செல்வ வளத்தையும் தொழில் வளத்தையும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். உங்களுடைய சுயஜாதகப்படி அவர் சரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னு அப்படின்னாவே மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்குவாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தை விட அந்த செகண்ட் ஆஃப் லைஃப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆமாங்க, அப்படி போராடி ஒன்று கையில் பிடிக்க வேண்டியது சரிங்களா. அது குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையாக ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை துணை, நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யாருன்னா சிம்ம ராசி, விருச்சிக ராசி, இந்த மாதிரி எல்லா சில ஆளுமை திறன் கொண்டவர்கள், மேச ராசி, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். ஆமாங்க, நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் பெரும்பாலும் எடுப்படாது. இதனால் சில கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள். ஆனால் இதை பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கோபம் வரும், கண்டிப்பாக கோபம் வரும். இவ்வளவு பொறுமையை சமாளிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. கோபம் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எண்டில் தான் கோபம் வரும். எப்போ உச்சகட்ட கோபம் டிப்ரெஷனுக்கு போகிறாங்களோ அப்போ ஒரு கோபம் வரும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னே தெரிலங்க. மிதுன ராசிக்காரங்க சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, எனக்கு வந்து அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஆனால் மிதுன ராசிக்காரங்களை அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு, உடல்நிலை கோளாறு, வயிறு தொடர்பான பிரச்சனை, இந்த ரத்த அழுத்தம், இந்த மாதிரி தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸாகவே தெரிவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வந்து எப்படி தெரியுங்களா, நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்பா, ஒரு ஓரமாக நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா. ஆனால் மிதுன ராசிக்காரர்களால் மிகப்பெரிய இடத்துல வாழ்பவர்களும் இருக்காங்க, மிகப்பெரிய எதிர்காலத்தில் அமைச்சுக்கிட்டவங்க
இருக்கிறவங்களும் இருக்காங்க. உங்ககிட்ட சில அலட்சியமும் இருக்குங்க. கடந்த காலத்தில் இருந்த அலட்சியத்தால் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கவங்க அன்பு பாசங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க மேலே பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் சொல்லலை, மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலானவருக்கு பாருங்கள் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்தே ஒரு அன்பு பாசம் வந்து முழுசாக கிடச்சிருக்காதுங்க. இதனால தான் தனிமையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி கூடுத்தனம்லாம் போயிடுவாங்க. கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பசங்க கூட அதிகமாக வெளியிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கே வந்து அதிக நேரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியங்க. ஆமாங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து மனசளவுலையும் உடல் அளவுலையும் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஒரு உறுதியை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே உணர்த்துங்க. நீங்கள் இந்த செவ்வாய் பகவானினுடைய தாக்கமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வீடு மாற்றம், வாடகை வீட்டில் இருக்கவங்க வீடு மாறலாங்கிற எண்ணம் எல்லாம் உதயமாக இருக்குது. இந்த நேரத்தில் நிதானம் பொறுமை தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. இந்த நாட்கள் முழுவதுலையுமே வந்து இந்த வாகனத்தில் வண்டி வாகனம் ஓட்டுறதுல ஆரோக்கியம் இதில் வந்து ரொம்பவே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணுங்க. தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும். சரிங்களா?